முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள பொங்கல் திருநாள் வாழ்த்துச் செய்தியில், பச்சரிசி, சர்க்கரை, தித்திக்கும் செங்கரும்பு, புதிய வேட்டி சேலை, 3000 ரூபாய் ரொக்கம் என திராவிட மாடல் அரசு வழங்கிய பொங்கல் பரிசுத் தொகுப்பால் தமிழ்நாடெங்கும் பொங்கலை மிகச் சிறப்பாக கொண்டாட மக்கள் தயாராகிவிட்டனர் என்று தெரிவித்துள்ளார். இன்று சென்னை சங்கமம் கலைவிழா, ஜனவரி 17 அன்று உலக புகழ்பெற்ற மதுரை அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு என பொங்கல் சிறப்பு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள ஆர்வத்துடன் ஆயத்தமாகி உள்ளதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். அரசு ஊழியர்களுக்கு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம், கல்லூரி மாணவர்களுக்கு மடிக்கணினிகள், தூய்மை பணியாளர்கள், செவிலியர்கள் என பல்வேறு தரப்பினரின் நீண்டநாள் கோரிக்கைகள் நிறைவேற்றம் என இந்த பொங்கல் அனைவருக்கும் மகிழ்ச்சி பொங்கலாக அமைய வேண்டும் என மக்களின் மனமறிந்து அரசு செயல்பட்டு வருவதாக முதலமைச்சர் வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் வளர்ச்சிப் பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம் என்றும், அனைவரும் வெல்வோம் ஒன்றாக என நாள்தோறும் நலத்திட்டங்கள் தொடர்கின்றன என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். அடுத்த 5 ஆண்டுகள் செய்ய வேண்டிய பணிகளுக்கும் இப்போதே தயாராகும் வகையில் தமிழ்நாட்டு மக்களிடம் உங்க கனவை சொல்லுங்க என அவர்களின் கோரிக்கைகள், தேவைகளை கேட்டறிந்து அவற்றை 2030க்குள் நிறைவேற்ற உறுதி பூண்டுள்ளதாகவும், கல்வி, மருத்துவம், வேலைவாய்ப்பு, சுற்றுச்சூழல், பாதுகாப்பு, அமைதி, மத நல்லிணக்கம், சமத்துவம் என ஆரோக்கிய அரசியலை முன்னெடுக்கும் இந்த நல்லாட்சி திராவிட மாடல் 2.0 வடிவில் தொடர வேண்டும் என மக்களான நீங்களும் மனப்பூர்வமாக முடிவெடுத்து விட்டீர்கள் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பொங்கல் திருவிழாவிற்காக வெளியூர் சென்று திரும்புவோர் பாதுகாப்பாக பயணங்களை மேற்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்வதாகவும், உழவர் பெருங்குடி மக்களை வணங்கி புத்தாடை, வண்ணக்கோலம், உறவினர்களை சந்தித்து மகிழும் உற்சாகம், விளையாட்டுப் போட்டிகள், கலை நிகழ்ச்சிகள், கால்நடைகளுக்கு நன்றி செலுத்தும் பண்பு ஆகியவற்றோடு தமிழ்நாடெங்கும் புதுப்பானையில் பொங்கும் பொங்கல் மகிழ்ச்சி பொங்கலாக அமைந்திட தனது நெஞ்சார்ந்த நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார்.